வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் வழமை போன்ற இலங்கையின் 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளை இலங்கையில் அதாவது தமிழர் தாயக பகுதியில் கருப்பு நாளாக அனுஷ்டிப்பதற்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் உறவினர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இலங்கையின் 77வது சுதந்திர தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. கரி நாளாக தமிழர் தாயக பகுதியில் நாட்டில் 30 வருட காலமாக இடம்பெற்ற உள்நாட்டு போர் காரணமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் இன்று வரை நீதி கிடைக்காத பின்னணியில் தமக்கு சுதந்திர தினம் கிடையாது என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் சொல்லுகிறார்கள். இலங்கையில் காணப்பட்ட இனப்பிரச்சனையை அடுத்து இடம்பெற்ற உள்நாட்டு போர் 2009ஆம் ஆண்டு மே மாதம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அரசாங்கத்தினால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதாக குற்றம் சுமத்தி யுத்தம் முடிவடைந்த காலம் தொடக்கம் இன்று வரை அவர்களின் உறவினர்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் பிரகடனப்படுத்தி போராட்டங்களை நடத்துவது வழமையானதாக காணப்படுகிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்கள் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வாக்குகளை அளித்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் வரலாற்றில் முதல் தடவையாக ஆளும் அரசாங்கத்துக்கு வாக்களித்து அரசுக்கு எதிராகவே இந்த போராட்டத்தை நடத்த முற்படுகின்றனர். 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்தது. குறிப்பாக மட்டக்களப்பு தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியை தன்வசப்படுத்தியது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி தனதாக்கிக் கொண்டது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்கள் தமக்கான தீர்வை வழங்குமாறு கோரி கடந்த காலங்களில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியது மாத்திரமின்றி அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு எதிரானதாகவே வாக்களித்திருந்தனர். எனினும் இம்முறை அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களித்துவிட்டு அரசுக்கு எதிரான போராட்டங்களை நடத்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழர்கள் முன்வைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இன்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாரிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினர் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியாக அமல்ராஜ் அமலநாயகி செயற்பட்டு வந்திருந்தார். கடந்த 2009ஆம் ஆண்டு வயலுக்கு வேலைக்கு சென்ற தனது கணவரான அந்தோணி அமல்ராஜ் ரஞ்சித் விசேட அதிரடிப்படையினரால் அழைத்து செல்லப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்டதாக அமலநாயகி குற்றம் சுமத்தினார். தமிழனாக பிறந்த பாவம் தான் நாங்கள் இந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்று அவர் சொல்லியிருந்தார். 3 பிள்ளைகளின் தாயான அமலநாயகி 2009ஆம் ஆண்டு முதல் இன்று வரை தனது கணவரை தேடிய பயணத்தை தொடர்ந்து வருகிறார். ஆனால் கணவரை தேடும் கேள்விகளுக்கான பதில் கிடைக்காத நிலையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றார் என்று சொல்லுகிறார். மாவட்ட ரீதியாக 2010ஆம் ஆண்டிலிருந்து எமது போராட்டம் தொடர் போராட்டமாக தொடங்கியது. ஒவ்வொரு விதமாக போராட்டங்களை நடாத்தி வந்தோம். வழிபாடுகள், தியானங்கள், பேரணிகள், மௌன ஊர்வலங்கள் போன்ற விதமான போராட்டங்களை 2010ஆம் ஆண்டு ஆரம்பித்து விட்டோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் 2015ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்து விட்டோம். சில அமைப்புகளினூடாக வடக்கு கிழக்கில் ஒருங்கிணைந்து செயற்பட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். எனினும் கடந்த 2017ஆம் ஆண்டு தனித்துவமாக வடக்கு கிழக்கு ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்துள்ளதாக அமலநாயகி கூறியிருந்தார். இவ்வாறு போராட்டங்களை நடத்தி வரும் தமது அமைப்பில் உள்ள 300க்கும் அதிகமான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தீர்வு எட்டப்படாத நிலையில் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்துள்ளதாக கூறினார். போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 18,000க்கும் அதிகமானோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தினர் குறிப்பிடுகின்றனர். இலங்கை சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் 15 வருடங்கள் தாண்டிய நிலையிலும் வடக்கு கிழக்கு தாயக மக்கள் எந்த ஒரு அடிப்படை உரிமைகளும் அற்ற நிலையில் தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்ட விடியப்பறைப்பு தமிழர்களுக்கான
உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எங்களுக்கு உரிமைகள் கிடைக்கும் வரை இலங்கையின் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிப்போம் என்ற விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நாட்டில் கடந்த காலங்களில் தமிழ் கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கிய நிலையில் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிப்பதற்கு மாறாக மத்திய அரசாங்கத்துக்கு இம்முறை முழுமையான ஆதரவை வழங்கிய நிலையில் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக ஏன் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த அரசாங்கம் கூட தமிழர்களின் உரிமைகளை தடுக்கும் வகையில் தான் செயற்பட ஆரம்பித்துள்ளது. எங்களுடைய இனத்துக்கு நடந்த இன அழிப்பு மற்றும் அநீதிகள், காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள், காயங்களுக்கு மருந்து போடாமல் வெறும் அபிவிருத்தி மற்றும் மாயைக்குள் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கூற சொல்லி இந்த 15 வருட காலமாக அவர்கள் தெருக்கல்ல போராடி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் தொலைத்தது ஆடோ மாடோ பொருளோ இல்லை, விலை மதிக்க முடியாத அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள். வாழக்கூடிய வலிமையை, அதாவது அந்த வல்லமையை இப்போது அவர்களிடத்தில் இருந்தாலும் அந்த வலியுடனான சுதந்திர வாழ்க்கையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தாங்கள் அறியாமல் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் ஒரு இனத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்குள் இனவாதம் பேசப்படுகிறது. அவர்களின் பெரும் ஆதிக்கத்தை தான் பேசுகிறார்கள். மனிதர்களின் உணர்வுகளை கண்டு கொள்ள தவறுகின்ற பட்சத்தில் தான் தாங்கள் இவ்வாறான தினங்களை எதிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்துகின்றோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அரசாங்கத்தின் ஆட்சிக்கு கொண்டு வர இளம் சந்ததியினரே முன்வந்துள்ளதாக கூறியவர் இளைஞர் யுவதிகளை ஒரு மாயைக்குள் இந்த அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாகவும் சொல்லுகிறார். அந்த அரசாங்கத்தை இளைஞர் யுவதிகள் நம்பி வாக்களித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அரசாங்கம் சில சோதனை சாவடிகளை அப்புறப்படுத்தியுள்ள போதிலும் தமிழர்களுக்கு தேவையான விடயத்தை இன்னும் தொடரவில்லை என்று கூறுகிறார்கள். இதனால் புதிய அரசாங்கம் தமக்கான தீர்வை வழங்கும் என்ற நம்பிக்கை தமக்கு கிடையாது என அவர் குறிப்பிடுகிறார். உண்மையில் காணாமல் போன உறவுகள் இன்று அல்லது நாளை வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருவதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் சொல்லுகின்றனர். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் பல கேள்விகளை வந்து வினவியிருந்த போது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையினால் அது தொடர்பில் அதிகாரப்பூர்வ பதில் ஒன்றை வழங்க முடியாது உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார். இந்த காணாமல் போனோர் விவகாரம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்த எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லுகிறார். ஆகவே 77வது சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றமை தொடர்பில் பல விடயங்கள் பேசப்படுகிறது. நாங்கள் நஷ்ட ஈட்டை வழங்க தயாராக இருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட தயாராக இருக்கிறோம். உங்களின் கிராமங்களை கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம். கிராமத்தில் உள்ள வீதிகளை கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம். இதைவிட வேறு என்ன செய்ய இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார், கேள்வி எழுப்பியுள்ளார். காணாமல் போனோரை கொண்டு வருமாறு கூறுகிறார்கள். அவர்களை எங்கிருந்து கொண்டு வருவது? உலகத்தில் எங்காவது காணாமல் போனோரை கொண்டு வந்ததாக வரலாறு இருக்கிறதா? 100% விசாரணைகள் நடத்தப்படுகின்றதா? எங்கேயும் கிடையாது. கூடுதலாக அனுபவம் உள்ள நாடு தென் ஆப்பிரிக்காவில் கூட 5% தான் விசாரணை செய்யப்பட்டனர் என்று அவர் சொல்லியிருந்தார். அனுபவிக்கும் வேதனையை நாங்கள் அறிவோம். இனி எந்த ஒரு காலத்திலும் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாது என்ற உத்தரவாதத்தை வழங்க வேண்டும். இனங்களுக்கு இடையில் இனி முரண்பாடுகள் ஏற்படாத அளவுக்கு மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. தங்கள் தரப்பிலும் பல 1000 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்குள்ளானதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லியிருந்ததை நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கை தனது 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. அந்த ஆண்டின் சுதந்திர தினத்தின் தொனிப்பொருள் தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணிதிரள்வோம் என்பது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தது. இந்த விழாவில் இராணுவ அணிவகுப்புகள், தேசிய கொடியேற்ற தேசிய கீதம் பாடுதல் மற்றும் வீர வணக்க நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. நேர்த்தியான செலவின கட்டுப்பாடு கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ராணுவத்தின் பங்கேற்பு 40% குறைக்கப்பட்டிருந்தது. இது செலவுகளை குறைக்கும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இம்முறை இலங்கை விமானப்படையின் 3 விமானங்கள் மட்டுமே அணிவகுப்பில் பங்கேற்றிருந்தன. கவச வாகனங்கள் சேர்க்கப்படாமல் கால் வீரர்கள் மட்டுமே பங்கேற்றிருந்தார்கள். இலங்கை கடற்படை கப்பல் ஒன்று பாரம்பரிய 25 துப்பாக்கி
ரணகதை நிகழ்த்தி இருக்கிறது. உண்மையில் அரசாங்கம் இந்த ஆண்டு பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கும் வகையில் சுதந்திர நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளது. நாட்டின் கௌரவத்தை உயர்த்தும் வகையில் செலவுகளை கட்டுப்படுத்தியும் நிகழ்வுகளை நடத்தப்படுகின்றது. ஆகவே பிரதமர் தன்னுடைய சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தேசத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். சில அமைப்புகள் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகங்களில் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இதனால் சில பகுதிகளில் எதிர்ப்புகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு 2025 ஆண்டின் சுதந்திர தினம் தேசிய மறுமலர்ச்சிக்கான உறுதிமொழிகளுடன் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளுடன் மற்றும் சமூகத்தின் பல்வேறு கருத்துக்களுடன் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழர் தாயக பகுதியில் கரிநாளாக இது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய சகோதரம், தன்னுடைய தந்தை, தன்னுடைய குடும்பத்தினரை தேடி அலைகின்ற ஒரு போராட்டமாக பலவிதமான முறைகளில் போராட்டம் செய்தும் தோற்று போயும் இன்றும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஏதோ ஒரு வழியில் சர்வதேசத்துக்கு திணிக்க வேண்டும், நாட்டுக்கு சொல்ல வேண்டும், புதிய அரசுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இவர்களுக்கான தீர்வு என்பது எவ்வளவு காலத்துக்கு இப்படி கிடப்பில் இழுத்தடிக்கப்பட போகின்றது, எங்கிருக்கின்றார்கள் என்ற ஒரு சாதகமான முடிவு கிடைக்குமா இல்லையா என்பது பற்றிய பார்வையை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மை அனலிசன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.